World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை எயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தாடி போற்றுகின்றேனே. எனது தாய் சங்கமான பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களையும், அதனுடைய மற்ற சங்க உறுப்பினர் அனைவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து, மேலும் இந்த மாதாந்திர கருத்தரங்கிற்கு அன்னதானத்திற்கு உதவி செய்த திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நன்கொடையாக 2000 ரூபாயும், நாமக்கல்லைச் சேர்ந்த செல்வகிருஷ்ணன் அவர்கள் அன்னதானத்திற்கு 1000 ரூபாயும், அதேபோல் கோவையை சார்ந்த மோகனப்பிரகாஷ் அவர்கள் நன்கொடையாக ஒரு 1000 ரூபாயும், போன மாத கருத்தரங்கிற்கு சென்னையை சேர்ந்த லலிதா மேடம் அவர்கள் 500 ரூபாயாகவும் நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தலைப்பை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு கதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா கதை சொன்னால் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. சப்ஜெக்டை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சின்னதாக அங்கங்கே ஒரு கதைகள் சொன்னால் அது கேட்பவருக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் என்ற தன்மையில், ஒரு நகரத்தில், அரசர் காலத்தில் நகரத்தில் ஒரு பிச்சை எடுப்பவர் கடவுளின் பெயரை சொல்லியும், மற்றொருவர் அந்த நாட்டை ஆளும் அரசனின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுத்துக்கொண்டு வெகுனாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் நகர்வலம் சென்று கொண்டிருந்த அரசர் இந்த இருவரின் நிலைப்பாட்டையும் கவனித்து மந்திரியிடம் கேட்கிறார், தெய்வம் நன்மை செய்யுமா அல்லது அரசர் நன்மை செய்வாரா என்று கேட்டார். அதற்கு அரசர் என்று சொல்லிவிட்டால் தெய்வம் நம்மளுக்கு தண்டனை தந்துவிடும், தெய்வம் என்று சொல்லிவிட்டால் நாம் அரசரிடம் வேலை செய்கிறோம், நாம் வேலையை இழந்து விடுவோம் என்று அமைச்சர் இதை சோதித்து பார்த்து விடலாம் அரசே என்று அரசரிடம் கூறினார். சரி, எப்படி சோதிப்பது என்று ஆலோசனை கேட்டார் அமைச்சரிடம். உடனே அமைச்சர் இந்த இருவரையும் வரச் சொல்லி, கூட ஒரு 10-20 பேரையும் வரச் சொல்லி, இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு தரக்கூடிய பொருளின் உள்ளே விலையுறந்த பொருட்களை கொடுத்து அவர்களை பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்று மந்திரியார் ஆலோசனை வழங்கினார். அதன்படி அரசர் ஒரு 20 பேருடன் இந்த 2 நபரையும் வரச் சொல்லி, அதில் பூசணிக்காய் எல்லாத்தையும் கொடுக்கதாக திட்டமிட்டு ஒரு பூசணியில் மட்டும் நகை வைரம் எல்லாத்தையும் உள்ளே வைத்து கொடுக்கறதற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். இந்த நகை வைரம் உள்ளது அரசரின் பெயரை சொன்னவருக்கு கொடுக்கப்பட்டது. சிறிது நாட்கள் கழித்து அந்த நகர்வலத்திற்கு அரசரும் மந்திரியாரும் செல்லும் பொழுது, அந்த பூசணிக்காயில் நகையும் பணமும் வைத்த கொடுத்த அரசரின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் மறுபடியும் அப்படியே அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்டு, அரசர், நீ ஏன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். நான் உனக்கு கொடுத்த பூசணிக்காயை நீ என்ன செய்தாய் என்று கேட்டான்.
அந்த பூசணிக்காயை வைத்து என்ன செய்வது, அதை ஒரு 5 வெள்ளி நாணயத்திற்கு வேறொருத்தரிடம் நான் விற்று விட்டேன் என்று கூறினார். அட போடா பைத்தியக்காரா என்று அவரை சொல்லிவிட்டு சென்ற அடுத்த தெருவை நோக்கி போகும்பொழுது இவர் ஏற்கனவே ஆண்டவனுடைய பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டு இருப்பவர் ஒரு நல்ல அலங்கார உடையில் தோன்றி ஒரு சரட்டு ஒன்றில் வந்து கொண்டிருப்பதை அரசர் கவனித்த போது இவர் அவரல்ல என்று நினைத்து அவரிடம் கேட்டால், நீங்கள் ஆண்டவனுடைய பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் தானே, இப்படி எப்படி உயர்ந்த நிலைக்கு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பணக்காரர் என்ன சொன்னவர் என்றால், எனக்கு ஒரு நபர் ஒரு 5 வெள்ளிக்காசுக்கு ஒரு பூசணிக்காயை விற்றார். அதை நான் வெற்றி பார்த்தேன், அதில் பொன்னும் பொருளும் இருந்தது, அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்றார். ஆக ஒரு பொருள் நமக்கு கிடைத்தாலும் அது பயன்பாட்டுக்கு வருவது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கொடுத்ததை அரசர் நேரடியாக சொல்ல வேண்டுமில்லை, ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமலேயே அவர் அதை விற்றுவிட்டார். இப்படித்தான் சிலரது வாழ்க்கையில் யோகங்கள் வந்தும் கூட அதை அனுபவிக்காமல் அப்படியே தட்டி போகிவிடும். அப்படி போன்ற அமைப்பு தான் இந்த புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு அப்படி என்றால் ஒரு வேகமாக செல்லக்கூடிய கிரகமும் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகமும் இணைவுதான் புணர்ப்பு. இது சில சமயத்தில் யோகமாகவும் சில சமயத்தில் தோஷமாகவும் செயல்படும். சரி, ஒரு ஜாதகத்தில் புணர்ப்பு அப்படி என்றால் முதலில் எப்படி கண்டுபிடிப்பது என்ற ரூல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சந்திரனுடைய வீட்டில் சனி இருந்தாலோ அல்லது சனியினுடைய வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலோ, சனியும் சந்திரனும் சமசப்தமாக இருந்து பரிவர்த்தனையானாலோ, சந்திரனுடைய பாகையை நெருங்கி சனியினுடைய பாகை இருந்தாலோ, சனியினுடைய பாகையை நெருங்கி சந்திரன் இருந்தாலோ, சந்திரனும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்த நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அது புணர்ப்பு தோஷமாக செயல்படும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சனி மீனத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் சந்திரன் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தும் அந்த குரு கடக ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது தனுசு மீனம் ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலோ அதுவும் புணர்ப்பு தோஷமே. அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தில் புணர்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விதிகள் இருக்கு. எனவே இந்த புணர்ப்பு வாழ்க்கையில் எந்த விதமான அமைப்புகளை எந்த விதமான தோஷங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேகமான கிரகம் சந்திரன், அது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. ஒரு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி, அது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. புணர்ப்பு என்பது ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்வது. ஒன்று ஏறும் பொழுது மற்றொன்று அதை பிடித்து கீழே இழுப்பது. ஒருவர் முயற்சி செய்து வேகமாக முன்னேறும் பொழுது அவருடைய காலை பிடித்து இழுப்பது போன்று இந்த புணர்ப்பு தோஷம் செயல்படும்.
திருமணத்தில் இந்த புணர்ப்பு தோஷம் எவ்வாறு செயல்படுகிறது என்று நாம் பார்ப்போமானால், இளமையில் ஒரு ஜாதகத்திற்கு திருமணம் நடந்துவிட்டால் அது சிறப்பானதாக அமையும். இல்லை, நான் பொருளாதாரத்தில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு நான் வர வேண்டும், அதற்கு பின்தான் திருமணம் என்று அவர் நினைத்தால் அவருக்கு மிகவும் காலதாமதமான திருமணங்களே நடைபெறும். மேலும் இந்த புணர்ப்பு உள்ள ஜாதகத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பு திருமணம் நடக்கும் கடைசி மணி நேரம் வரை நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, எதில் பிரச்சனை வரும், எப்படி வரும் என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான மனநிலையை இந்த புணர்ப்பு தோஷம் செய்துவிடும். நம்ம இதை நேரடியாக நம்ம ஒரு திருமண வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகத்தை அந்த திருமண விஷயங்களை நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு திரைப்படத்தில் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த புணர்ப்பு தோஷத்துக்காகவே அந்த சீன் எடுத்ததாகவும் நான் நினைக்கிறேன். வடிவேலே ஒரு படத்தில் தாலி கட்டும் போது உட்காந்துருந்து அவருக்கு தண்ணி கேட்பார், சொம்பில் தண்ணி கொடுங்கடா அப்படின்னு கேட்பார். அதை சொன்னவர் அடுத்தது அந்த தண்ணியை விட்டுட்டு மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு செயல் எப்படி தடமாறுகிறது என்று பார்க்கணும். முதல்ல தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு சொம்பு தண்ணி கொடுங்கன்னு வடிவேலு கேட்கும்போது மனவரையில் இருந்துக்கிட்டு அதை உள்வாங்கிய நபர் திருப்பி சொல்லும்போது மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த நபர் மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரா அப்படின்னு சொல்லாமல் அவர் மாற்றி என்ன சொல்லிடுவார்னா மாப்பிள்ளை பெருசாக அண்டா கேட்குறாருன்னு சொல்லிடுவார். இப்படி ஒரு தகவல் இன்னொரு நபரிடம் செல்லும் பொழுது கடைசியில் மாப்பிள்ளை வரதட்சணையாக பெருசாக கேட்குற மாதிரி போய் அவர் வடிவேலு வரதட்சணை வேண்டான்னு தான் கல்யாணத்தில் உட்காந்துருப்பார். ஆனால் அந்த செயல் மாறி மாறி போய் கடைசியில் அந்த திருமணம் நடைபெறாமல் பலத்த பிரச்சனையோட நின்றுடும். இந்த புணர்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ இருக்கிற ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் திருமணம் புணர்ப்பு உள்ளவங்க மிக கவனமாக கையாளணும். அந்த ஒரு ஜாதகத்தில் புணர்ப்பு இருக்கு. அந்த ஜாதகத்தில் அந்த பெண் காலேஜ் படிக்கும்போது அந்த குரூப்பு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்படி குரூப்பு ஃபோட்டோ எடுத்திருந்தப்ப பக்கத்தில் ஒரு பையனோட நின்று இருந்த ஃபோட்டோ கூட குரூப்பு ஃபோட்டோவில் இருக்கு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தானே எடுத்திருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த 2 பேர்த்து இணைந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து தனியாக எடிட் பண்ணி தனியாக போட்டு வச்சு ஃபேஸ்புக்கில் ஒரு டைமில் போட்டு விட்டார். இதை பார்த்த அந்த மாப்பிள்ளனுடைய தந்தை மிகவும் வேதனைப்பட்டு அந்த திருமணம் நடக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதே போல் திருமணத்தில் உறவுகள் அவமானப்படுத்தும் அந்த ஜாதகத்தை. ஒரு ஜாதகத்தில் புணர்ப்பு இருந்ததுன்னா நல்ல உறவுகளோடு நல்ல சூழ்நிலையோடு அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறையும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனும் சனியும் மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது புணர்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் சனி மேசத்தில் நீசம். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு அந்த மாமியார் வீட்டில் கொஞ்சம் பணம் வாங்கிடுறாரு. அந்த பணத்தை திருப்பி தர முடியல அவரால். அந்த மனைவி எப்பொழுதும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வாழ்நாள் பூரா அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோசியனுடைய ஜாதகம்தான், அந்த ஜாதகத்தில் புணர்ப்பு இருக்குது. ஆனால் திருமணம் நடக்கிற அன்னைக்கும் புணர்ப்பு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
திருமணத்துக்கு போயிருக்காங்க, மண்டபத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்திற்கும் அவங்களுடைய சொந்த ஊருக்கும் ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரம். தாலி கட்டுவதற்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தாலியை தேடி பார்த்துருக்காங்க. அந்த தாலி கொடி அங்கே இல்லை. அப்போ தான் கேட்டபோது, எல்லாத்தையும் கேட்டபோது, பீரோவில் இருந்தது எடுக்க வச்ச மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் தாலி எங்கே வாங்கிறது? மறுபடியும் அந்த 60-70 கிலோமீட்டர் பயணத்தை வந்து மறுபடியும் அந்த தாலி கொடி எடுத்துகிட்டு வந்து 2.5 மணி நேரத்துக்கு பின்பு அந்த திருமணம் நடைபெற்றது. அப்போ புணர்ப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா மிகவும் எச்சரிக்கையோடு அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். சரி, இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகனுடைய கேரக்டர், இவங்களுக்கு ஒரு செயல் ரொம்ப கடுமையாகவும் தாமதமாகவும் தான் நடைபெறும். எளிதில் எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இவங்க சொந்தமாக தொழில் செய்யறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஒரு புணர்ப்பு ஜாதகம் வெளிநாட்டில் மாதம் 2.25 லட்சம் ரூபாய்க்கு வேலையில் இருந்தார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த வேலையை விட்டுட்டு இங்கே ஓட்டல கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டல கடை வச்சு 15 லட்சத்துக்கு பக்கமாக கடன் வாங்கிட்டார். இப்படி புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகங்கள் சொந்த தொழில் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஒருவருக்கு கை கட்டி வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க. சந்திரன் பொருளாதார கிரகம், சனி கஞ்சத்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகங்கள் ஒரு குற்றத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நல்லது தெரியுதோ இல்லையோ, ஒருவருடைய குற்றத்தையும் ஒரு நிறுவனத்தினுடைய நடக்கக்கூடிய குற்றத்தையும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை கால்குலேஷன் பண்ணுறதில் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் உள்ளவர்கள் இந்த புணர்ப்பு தோஷத்தில் உள்ளவங்க. இப்போ நல்ல ஒரு புணர்வு தோஷத்தில் உள்ளவங்களை ஒருத்தரை பற்றி கேட்டால் கரெக்டாக ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. ஒரு காவல்துறையில் ஒரு புணர்வு தோஷம் இருந்ததுன்னா இவன் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லிடுவாங்க சரியா. அதே போல் ஒரு நிர்வாகத்தில் ஒரு புணர்வு தோஷம் உள்ளவர் இருந்தால் அந்த நிர்வாகத்தில் என்ன குறை நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களால சொல்ல முடியும். அதே போல் இவங்கள் ஒரு நிர்வாகத்தையோ அல்லது அரசியலையோ அல்லது அரசாங்கத்தையோ குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இவங்க தன்னுடைய சொந்த வேலை அப்படின்னா ஓடி ஆடி கஷ்டப்பட்டு செய்வாங்க. அடுத்தவங்க வேலைன்னா ரொம்ப நிதானமாக சோம்பேறித்தனமாக செய்யலாம் போ, செஞ்சுக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு. அதே போல் வயதான காலத்தில் கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, பெண்களுக்கு எந்திரிச்சு சோறு போட்டு சாப்பிட்றது கூட ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. இளமையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் இளமைக்கு பின்பு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். இவர்களுக்கு பல் சம்பந்தமான வியாதி அதிகமாக வர்றது வாய்ப்பு உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா உணவுகளை தரமாக பிரித்து சாப்பிடுவாங்க. இதில் எது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு தரம் பிரித்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் எடுத்து சாப்பிடுவார்கள். இளமை காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தவங்க வயதான காலத்தில் இவங்களுக்கு மூட்டு வலி, மார்பு வலி போன்ற உடல் உபாதைகள் இந்த புணர்ப்பு தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட
வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த புணர்ப்பு தோஷம் திருமணத்தில் மட்டும்தான் பாதிக்குமா, மற்ற எதிலையுமே பாதிக்காதுக்கா? அல்லது இது தோஷத்தை தான் தருமா அல்லது யோகத்தையும் தருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. புணர்ப்பு யோகத்தையும் செய்யும், தோஷத்தையும் செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் இவர்களில் ஒருவர் நீசமாகி இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை தருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அது தோஷமாகத்தான் செயல்படும். அதே சமயத்தில் லக்னத்திற்கு 12ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த இடங்களில் புணர்ப்பு இருந்தால் அது ஜாதகத்திற்கு நல்ல பலனை தராது. மேலும் ஒருவருக்கு கல்வி அறிவில் அதிக பலனை தந்து குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி தராத தன்மையும் உண்டு. ஒரு பக்கம் ப்ளஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த ரெண்டையுமே இந்த புணர்ப்பு கண்டிப்பாக செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்னத்தில் சனி, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சந்திரன். இது ஒரு புணர்ப்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி நின்ற வீட்டிற்கு 10ஆம் வீடு, சனி 10ஆம் பார்வையா சந்திரனை பார்க்கிறது. காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி கல்வி, 10ஆம் இடம் கர்மா. சரி, இதில் 7ஆம் இடம் சனி பார்க்குது. சனி 7ஆம் இடம் தன்னுடைய நீச பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. 3ஆம் இடம் 7, 10. அப்போ 4ஆம் இடத்து அதிபதியை 10ஆம் இடத்து அதிபதி 3, 7, 10ஓடு கனெக்ட் ஆகுறார். அந்த தன்மையில் அவருக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் செய்தபோது அந்த பெண் அதிகமாக படித்திருந்த பெண், வேலை வாய்ப்பு இல்லை. திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் செய்த பின்பு அந்த பெண்ணிற்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. மணமகளின் வீட்டார்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த மாப்பிள்ளையை விட அதிகம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வேறு ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெண் வீட்டார்கள் ஆசைப்பட்டார்கள். அதனால் அந்த திருமணத்தை தடை செய்தார்கள். பின்பு பலவித போராட்டத்திற்கு அப்புறம் பல தலைவர்கள், அந்த ஊர் பொதுமக்கள் பலவரும் கூடி சமாதானமாக பேசி அந்த திருமணம் நடைபெற்றது. எனவே திருமணத்தை இப்படியெல்லாம் இந்த புணர்ப்பு தோஷம் செய்யும். இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகத்தில் உறவுகளிடையே திருமணம் நடக்கும் சமயத்தில் ஒரு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தும். மாப்பிள்ளை பொண்ணை போய் பார்த்துருவார், பொண்ணுக்கு பிடிச்சிக்கும், மாப்பிள்ளையை பிடிச்சிக்கும், பொண்ணு வீட்டாருக்கும் சம்மதம், மாப்பிள்ளை வீட்டாருக்கும் சம்மதம். ஆனால் குறுக்க அந்த சைடில் இருந்து மாமனோ அல்லது அத்தையோ அல்லது பையனுடைய உறவுகளில் மாமனுடைய அத்தையோடைய உறவுகள் அல்லது அக்கா தங்கை உறவுகளிடையே அந்த குடும்பத்தோட சண்டை போடுவாங்க. ஏன் அப்படின்னா, என் சொந்தத்தில் பொண்ணு இருக்குது, ஏன் நீங்கள் கட்ட மாட்டேங்கிறீங்க, இப்போ எங்கள் சொந்தம் வேண்டாமா, எங்கள் சொந்தம் அத்து போயிடணுமா அப்படின்னு அந்த விவசாயின படம் பார்த்துருக்கீங்கள, கார்த்திகனுடைய படம். அந்த திருமணத்தை அந்த நடத்தி வைக்கிறதுக்குள்ள அந்த ஜாதகம் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுது. அந்த கார்த்திக் அந்த நேரத்தில் அக்கா பொண்ணை 2 பேர்த்தையும் கட்ட முடியாமல், தான் ஆசை பொண்ணையும் கட்ட முடியாமல் எந்த அளவுக்கு அந்த பஞ்சாயத்து நடக்கும். அந்த விருந்து வச்சு
அந்த விருந்தில் எவ்வளவு மனக்கசப்போட கார்த்திகனுடைய தாயார் பேசும்போது என்னென்னலாம் பேசுவாருங்கிறத நினச்சி பார்க்கணும் சத்தனார். இந்த புணர்ப்பு தோஷத்தை அந்த விவசாயிங்கிற படத்தை ஒரு தடவை பாருங்க. அவ்வளவு அருமையாக அந்த கேரக்டர் வந்து வேலை செய்யும். மூத்த அக்காவுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தைக்காக ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போய் செலவு செஞ்சோம். கடைசி காலத்தில் உங்களுக்கு நான் வந்து பிள்ளையாக இருந்து நான் கொல்லி போடுறேன்னு சொல்லி அவ்வளவு உருக்கமான ஒரு நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மனம் மாறுது. அது வரைக்கும் அந்த மனம் மாறலை. சந்திரன் மனம் அந்த கர்மாவை செய்யறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் வந்து எனக்கு நீ மகனாயா என் ராசா, எனக்கு நீ கடைசி காலத்தில் இருந்து கொல்லி போடுவேயா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் அப்படியே அந்த உருகிற நிகழ்ச்சியை பார்த்தா யார் கண்ணிலும் கண்ணீர் வராமல் இருக்காது. அதே போல் இன்னொரு அக்கா ஊமை, வாய் பேச முடியாது. அந்த கேரக்டர் தான் முதல்ல வந்து நிற்கும். வாய் பேசுனதுல தான் பின்னாடி தான் நிற்கும். அந்த கேரக்டர் கொண்டு வந்து முன்ன நிறுத்தும். அப்படி அந்த உறவுகளிடையே அந்த புணர்ப்பு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பஞ்சாயத்தை ஓட்டும். அதை நிதானமாகவும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் கையாள போது தான் அது நமக்கு கைகூடும். இப்போ புணர்ப்பு இருக்கிறவங்க முதல்ல என்ன வேணும்? நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க காரியத்தில் செய்ய முடியும். இப்போ எனக்கு புணர்ப்பு இருக்கு. எனக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. நான் யார் பேசினாலும் டக்குன்னு எந்திரிச்சு முன்னேற்றத்தில் கேள்வி கேட்டுருவேன். ஏன்னா என் அஸ்வினி நட்சத்திரம் முந்திரி கோட்டை நிற்காது. கேரக்டரை நம்ம உள்வாங்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும். இப்போ ஒரு திரைப்பட இயக்குனர் இருக்கிறாரு அப்படின்னா, கதை ஆசிரியர் இருக்காருன்னா ஒரு கதையை மட்டும்தான் எழுதி கொடுத்துருவார். ஆனால் அந்த கேரக்டரை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறது அந்த இயக்குனருக்கு தான் தெரியும். இந்த பாக்கியராஜ் படம் ஒன்று, தாவணி கனவுகள். அந்த படத்தில் வந்து சிவாஜியை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. சிவாஜி வரேன்னு சொல்லிட்டார். சிவாஜி எப்பயுமே வந்து அந்த பஞ்சுவாலிட்டிக்கு முன்னாடி, அந்த டைமுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் முன்னாடியே மேக்கப்போட வந்து நிற்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை கொண்டவர். அப்படி அந்த கேரக்டர் வந்து நிற்கிது. அங்கே அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, பாக்யராஜ் கூட 2-3 அசிஸ்டன்ட் அந்த படத்தில். அப்போ வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட என்னுடைய வசனம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இருங்க ஐயா வரன்ட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிடுறவர், திரும்பி வரல. அடுத்த இன்னொருத்தர் அசிஸ்டண்ட்டாக வர்றாரு, அவரே கேட்குறாங்க. அவரும் அப்படியே சொல்லிட்டு போயிடுறார். அப்புறமா இன்னொருத்தரும் வராரு, அவரையும் கேட்குறாரு, அவரும் போயிடுறாரு. சரி, இப்போ யாரும் பதில் சொல்கிறதாவா இல்லை. அடுத்தது பாக்கியராஜையே கூப்பிட்றாரு. பாக்கியராஜ் அவர் பாக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவார். பாக்கி இங்கே வா அப்படின்னு. இல்லை, என்னுடைய ஷார்ட்டு தான் இப்போ எடுக்க போகிறேன், அது எனக்கு நல்லா தெரியுது. பட்டு இந்த வசனத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன் நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாக்கியராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வஞ்சனையாக செய்கிறோம் அப்படிங்கிறார். சிவாஜி கணேசனுக்கு இது வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் அவர் ஷார்ட் எல்லாம் கரெக்டாக வந்து வசனம்லாம் எழுதி கொடுத்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணாடி முன்னாடி வீட்டிலேயே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அப்படி ஜம்முன்னு நிற்பார், சிம்ம சொப்பனம் மாதிரி. இப்படி சொல்லும்போது அவர் என்னய்யா என்ன பாக்கி இது ஒரு புது மாதிரியா இருக்குது, என்ன இப்படி என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிற பாக்கி அப்படிங்கிறாரு. சரி, இப்படி இந்த படம். ஆனால் பாரதி ராஜா யார்? பாக்கியராஜனுடைய குருநாதர் பாரதி ராஜா. அவர் முதல் மரியாதை படம் எடுக்கிறார். அப்போ என்னென்னா, அந்த சந்தி வேலை சூரியன் அப்படியே செட் ஆக போகுது, சன்செட் ஆக போகுது, ஒரு மரத்தினடி அப்படியே நடந்து வாங்கிறார் பாரதி ராஜா. நேரம் எதுக்கு நடந்து வரணும்னே தெரியாமல் என்னையா நடந்து வர சொல்கிறீங்க, ஏதாச்சும் சொல்லிவிட்டு செய்யுங்கயா, எனக்கும் புரியுமில்ல,
இல்லைங்க நீங்கள் நடந்து வாங்க அப்படிங்கிறார். சரின்ட்டு நடந்து வந்தது. அவர் நடந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா சரி சொன்னார், செஞ்சிட்டார். இந்த படத்தை எடுத்தப்ப இசைஞானி இளையராஜா என்ன சொல்கிறாரு, இந்த படம் ஓடாது, 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட சிவாஜி கணேசனுக்கு என்னமோ எடுத்தாங்க, என்னமோ போனோம் வந்தோம் நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலே தவிர அது ஒரு முழுமையான திருப்தி அப்படின்னா அவருக்கு இல்லை. அது எல்லா வேலையும் எடிட்டிங் எல்லாம் முடித்து அந்த பாட்டு வரும்போது அந்த அவர் நடந்து வர சீனை பார்த்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டார், திறமைங்கிறது இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை, திறமை எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், அதில் நாம் புரிந்து கொள்வதற்கு காலதாமதம் ஆகும் அல்லது நிதானம் சகிப்புத்தன்மை இருந்தால் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்ததுக்கப்புறம் நம்மளை நாமளே செதுக்கி வச்சுக்கிட்டோம்னா இது எதுவும் நம்மளை செய்யாது அப்படிங்கிறத உணரும். முதல்ல இந்த புணர்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையும் நிதானிக்க மாட்டார். ஏன்னா மதிக்கெட்டவன். இப்போ பொதுவாக ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நல்லா இருந்தவன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாயில் என்ன வரும்? வார்த்தை முதல்ல நல்ல வார்த்தை வருமா? வார்த்தை வர்றது அவங்களுக்கு என்ன வருது? சனியை பிடிச்சவன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தவனுக்கு புத்தி சரியில்லைன்னு வச்சுக்காங்க, அவனை போய் ஒரு செயலில் நல்ல ஒரு முறையாக செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை புத்தி கெட்டவனும் செய்வாங்க. இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தா எப்படி இருக்கு? மதி கெட்டவனும் சனி கெட்டவனும் என்ன இருப்பாங்க? அப்போ நிதானத்தை நம்ம சந்திரன் வேகமாக ஓடக்கூடிய கிரகம், சனி பின்னோக்கி பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துரும். அல்லது சனி முன்னாடி இருந்ததுன்னா இருட்டு, இவன் ஓடுனவை இருட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குவான், அவனுக்கு போக பாதை தெரியாது, வழி தெரியாது. அப்ப நிதானமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இது யோகமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிய சந்திரனை இந்த 2 பேர்த்தையும் ஒருத்தர் குருவும் ஒருத்தர் செவ்வாயும் பார்த்தார்களானால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை, ஒரு கோடீஸ்வரர் யோகத்தை தரும். ஏன் அப்படின்னு பார்க்கணும். சனிய குரு பார்த்தாருன்னு வச்சுக்காங்க, அந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுத்துருவார். அந்த புத்திசாலித்தனத்தை அந்த இடம் இருட்டா இருக்கிற இடம் பளிச்சுன்னு வெளிச்சமாயிரும். அதே சமயத்தில் சந்திரனை செவ்வாய் பார்த்தாருன்னு வச்சுக்காங்க, அந்த செயல் வீரமாக செயல்படும். மனசுக்கு அங்கே வேலை இல்லை, தைரியம் வீரியமாக செயல்படும். அப்போ இந்த குருவை செவ்வாயை பார்க்கும் பொழுதும் அல்லது குருவை சந்திரனம் பார்க்கும் பொழுதும் இதில் 2ல் எப்படி பார்த்தாலும் அந்த ஜாதகம் யோகமாக செயல்படும். சரி, ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஜெயிக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் கடைசி எண்டு வரைக்கும் போய் இனிமே இந்த பொழப்பே ஆவாது அப்படின்னு ஒருத்தரை நின்று அந்த நிலைமையில் ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மகரத்தில் வச்சுக்காங்க, செவ்வாயை விருச்சிகத்தில் வச்சுக்காங்க, சனியை மேசத்தில் வச்சு குருவை சிம்மத்தில் வச்சுக்காங்க. இப்போ இதில் சனி நீசம். ஆனால் சிம்மத்தில் இருக்கிற குரு 9ஆம் பார்வையாக அந்த நீசத்தை பார்த்துருவார். ஸோ அந்த இடத்துல அந்த நீசம் நல்ல தன்மையில் மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் மகரத்தில் இருக்கும்போது செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருந்து 4ஆம் பார்வையாக தன்னுடைய உச்ச வீட்டை பார்த்துருவார். அப்படி இருக்கிற ஜாதகம் கடைசி எண்டுக்கு போய் மிக ஒரு அற்புதமான ஒரு உன்னத நிலைக்கு அடைந்துவிடும். அதே போல் இந்த புணர்ப்பு ஜாதகம் இருக்கிறவங்க இந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ திருமணம் செய்யறது ரொம்ப ஒரு தப்பான காரியம்.
இப்போ என்ன அப்படின்னா ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். பொண்ணு ஃபாரினில் மாதத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கு. பையன் 10th மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கான், சரளமாக ஆங்கிலம் பேசுவான். இது 2 பேர்த்தையும் பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரும் என்ன பண்ணாங்க, ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்துட்டாங்க. ரைட்டு, பொண்ணு பையனை கான்ஃபரன்ஸில் பார்க்குது, அது இங்கிலீஷில் பேசுது, பையனை இங்கிலீஷில் பேசுகிறான். ரைட்டு, ஓகே அப்படின்னு எல்லாம் அவன் லிட்ரேச்சர் எல்லாம் இலக்கியம் எல்லாமே இங்கிலீஷில் அந்த பையனும் பேசுகிறான், அந்த பொண்ணுக்கு ஈக்குவலாக பேசுகிறான். ஓகே, பிடிச்சி போச்சு, பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கிருந்து இங்கே வருது, திருமணத்திற்கு முதல் நாள். பத்திரிகையை வாங்கி இந்த பொண்ணு பார்க்கும்போது பையனுக்கு பக்கத்தில் எந்த டிகிரியும் இல்லை. இப்போ உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, இது என்ன பையனுக்கு எந்த படிப்பும் இல்லையா அப்படின்னு கேட்க, பையனுக்கு எந்த படிப்பும் இல்லை, 10th வரைக்கும் படிச்சிருக்கான், மெட்ரிகுலேஷன் வரைக்கும் அப்படித்தான் படிச்சிருக்கான், அதுக்கு மேலே படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது. எங்களுக்கு பையனை பிடிச்சிருந்தது, உனக்கும் பையனை பிடிச்சிருந்தது, நீயும் அதை பற்றி கேட்கல, நாங்களும் அதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த மேரேஜை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பாருன்னு திருப்பி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த புணர்வு தோஷம் இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சொந்தமாக தொழில் செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு வந்தார்னா, புணர்வு தோசை இருந்ததுன்னா அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய நிலைமையை, அவங்களுடைய கிரகத்தினுடைய தன்மையை நாம் எடுத்து சொல்லி அந்த ஜாதகம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதான்னு பார்க்கணும். அதே போல் திருமணத்திற்கு வரும்பொழுதோ, கல்வி படிக்க வரும்பொழுதோ, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஒருவர் சந்திக்கும் போதோ, புணர்ப்பு எத்தகைய தன்மை உள்ளது, அது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் ஒரு ஜோதிடராகி வரும் வாடிக்கையாளர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்களுடைய நிலையை நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் ஒரு தலையாய ஜோதிடருடன் கடமை. கடைபிடிப்பதும் கடைபிடிக்காமல் போவதும் அவருடைய நிலைப்பாடு. கருத்தை உணர்த்துவது ஒரு ஜோதிடரின் கடமை. எனவே புணர்ப்பை பற்றி நிறையா பேசலாம், டாபிக் நிறையா இருக்குது. ஆனால் அது பின்வரும் காலத்தில் ரொம்ப அனுபவத்தோட, பல ஜாதகத்தினுடைய விளக்கத்தோட ஒரு பாடமாக நாம் எடுத்து படிப்போம். அது பின்வரும் காலத்தில் நம்ம நவசக்தி ஜோதிட குழுவில் நிறைய உதாரண ஜாதகங்கள் போட்டு, இந்த ஜாதகங்கள் இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு நாள் வகுப்பாக போட்டு எல்லாத்திற்கும் பயன்படி நாம் பயணிப்போம் என்று கூறி, இந்த நவசக்தி ஜோதிட குழுவிற்கு வந்திருந்த அனைவரையும், ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலம் கண்டு கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலம் ஒளிபரப்பு செய்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் மதிப்புக்குரிய முத்துப்பாண்டி அவர்களுக்கும், அவருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அபிராமி கதிர்வேல் அவர்களுக்கும், மேலும் ஒளிபெருக்கி அமைப்பை உதவி செய்த ரகு அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பாலாஜி அவர்களுக்கும், எனது சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பிரபஞ்ச குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. மேலும் ஒரு சிறப்பு தகவல், அடுத்த மாதம் கருத்தரங்கில் தாராபலன் எப்படி எடுப்பது அப்படிங்கிற டாப்பிக்கை உங்களுக்கு நான் பிடிஎஃபாக தரவிருக்கிறேன். நீங்கள் தாராபலன் எடுப்பது என்பது, நீங்கள் ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து
அப்படியே தொடர்ந்து 27 நட்சத்திரத்திற்கும் எடுக்கிறீங்க. இது நான் சொல்லுகின்ற தாராபலன் முற்றிலும் மாறுபட்டது. அதை எப்படி எடுப்பதுங்கிறத அந்த பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு தாராபலன் நட்சத்திரத்தை எடுப்பதற்கே நான் ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபாய் வாங்குகிறேன். ஜாதகம் சொல்கிறது வேற. ஒரு தாராபலன் என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பாதையை சொல்வது. தாரை என்றால் பாதை என்று அர்த்தம். இப்போ நீர்த்தாரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆறு நீர்த்தாரையாக தொடர்ந்து பயணிப்பது. இது இன்று நேற்று காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா இன்று நேற்று தோன்றியதல்ல. மழை என்று தொடர்ந்ததோ, அதிகமான மழை என்று தொடர்ந்ததோ, அன்று முதல் அந்த நீர்ப்பெருக்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு தாரையாக வழி வழியாக சென்று கொண்டிருப்பது. அதுபோலதான் ஒரு ஜாதகத்தில் தாரை என்பது நட்சத்திரம், தாரா என்பது நட்சத்திரம், தாரை என்பது வழி செல்வது. அந்த நட்சத்திரத்தின் வழியே சென்று அந்த நட்சத்திரத்தினுடைய பலனை நாம் எவ்வாறு அனுபவிப்பது என்ற தன்மையில் அந்த பிடிஎஃப் இருக்கும். இதை ஒவ்வொரு ஜோதிடரும் கற்றுக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, இந்த ஜாதகத்தை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னா அந்த தாராபலன் எடுத்து அதை எவ்வாறு கையாளுவதுங்கிறத முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா அந்த ஜாதகத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்க வைக்கலாம். அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணும், வயசு இருக்கணும். முதல்ல அது முக்கியம். நல்ல தசாபுத்தி இருக்கும்போது நம்மளுக்கு பலனை அதிகமாக செய்யும். தசாபுத்தி கம்மியாக இருக்கும்போது கஷ்டங்களை கடந்து போவதற்கு உதவி செய்யும். இப்படித்தான் நாம் சொல்லணும். கஷ்டமாக ஒரு சூழ்நிலையில் இருக்காருன்னா அந்த கஷ்டத்தை கடந்து போவதற்கும், ஒரு நல்ல யோகமான திசை இருப்பது என்றால் அந்த யோகத்தை மேலும் பல மடங்கு யோகமாக மாற்றித் தருவதற்கும் இந்த தாராபலன் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய பிருகு பிரபாகரன் அவர்கள் கற்றுத்தந்த பாடம். அந்த பாடத்தை 12 விதமான ஆய்வுகள் உட்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு பகுதி தான் இந்த தாராபலன். அதை உங்களுக்கு அடுத்த மாத கருத்தரங்கில் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன் என்பது கூறி உங்களிடமிருந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.